வணக்கம். I'm Dr. Premlata, consultant obstetrician and gynecologist at the Royal Care Super Speciality Hospital in Coimbatore. ஐடியலாக பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ஒரு மதருக்கும் பேபிக்கும் நல்லது. பட் சில சமயங்களில் சிசேரியன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆப்ரேஷனாக அமையிறது. ஸோ தகுந்த காரணத்துக்காக சிசேரியன் பண்ணப்படும் போது அது பல சமயங்களில் குழந்தைக்கும் சில சமயங்களில் அம்மாவுக்கும் ஒரு உயிர் காக்கும் ஆப்ரேஷனாக அது இருக்கு. இன்னைக்கு சிசேரியன் ரொம்ப காமன். எல்லாத்துக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியும். அது இட்ஸ் அன் ஆப்ரேட்டட் டெலிவரி. அப்டமென்ல ஒரு இன்சிஷன் போட்டு பேபியை வெளியெடுக்கிறது தான் சிசேரியன் செக்ஷன். ஸோ சிசேரியன் என்ன காரணங்களால பண்ணப்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரணம் நான் ப்ரோக்ரஸ் ஆஃப் லேபர். அதாவது ஒரு பொண்ணு லேபர்ல போனதுக்கு அப்புறம் பெயின் வந்ததுக்கு அப்புறம் அந்த கர்ப்பப்பை வாய் ஒரு பர்டிகுலர் ரேட்ல விரிஞ்சு கொடுக்கணும். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் பர் ஹவர் அந்த ரேட்ல கர்ப்பப்பை வாய் விரிஞ்சிட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் விரிஞ்சதுக்கு அப்புறம் டெலிவரி நடக்கும். சில சமயங்கள்ல அந்த ப்ராக்ரஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த சமயத்துல நம்ம சிசேரியன் பண்ண வேண்டியது வரலாம். பல சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், குழந்தையோட இதய துடிப்பு லேபர்ல கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணப்படும். எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம லைஃப் டைம்ல எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஹசர்டஸ் ஜேர்னி லேபர் தான். அந்த பர்த் கெனால் வழியா அந்த குழந்தை நெகோஷியேட் பண்ணி வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அந்த குழந்தை தாங்கணும். சப்போஸ் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைனால தாங்க முடியலன்னா அந்த இதய துடிப்புல அந்த மாற்றங்கள் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைய சிரமப்படுத்தக்கூடாது. ஸோ சிசேரியன் பண்ணி டெலிவரி பண்ணிடணும். ஸோ இது ஒரு 2வது காரணமா அமையுது. 3வது காரணம் பார்த்தீங்கன்னா மேல் பிரசன்டேஷன் அண்ட் மேல் பொசிஷன். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா குழந்தை லாங்கிடியூட்னல் லைல இருக்கும், ஹெட் கீழே இருக்கும். ஹெட் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். பட் சில டைம் பார்த்தீங்கன்னா குழந்தை தலை மேல இடுப்பு கீழே பிரீச் பிரசன்டேஷன் மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நார்மலா டெலிவரி ஆனா அந்த குழந்தைக்கு ரிஸ்க். அதனால சிசேரியன் பண்ண வேண்டியது வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஒப்ளிக் லை, குழந்தை இப்படி நேரா இல்லாம கொஞ்சம் சரிவா இருக்கிறது, அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் லை இப்படி இருக்கிறது. இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்போது சிசேரியன் பண்ண வேண்டியது வரலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளசண்டா ப்ரீவியா, அதாவது நஞ்சு கொடி யூஸ்வலா கர்ப்பப்பையோட மேல் பகுதியில தான் ஒட்டிட்டு இருக்கும். சில டைம் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட வாய் பகுதியில அதை கவர் பண்ணி இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை வாய் விரியும் போது பயங்கரமா ப்ளீடிங் ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம சிசேரியன் பண்ண வேண்டியது வரலாம். சில டைம் பாத்தீங்கன்னா அப்ரப்ஷன் சொல்லுவோம். அதாவது அந்த நஞ்சானது டெலிவரிக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு சிசேரியன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்புறம் சில ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப எடை குறைவா இருக்கும். ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குழந்தைய சுற்றி இருக்கிற அந்த தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும். வேற சில காரணங்கள் அந்த குழந்தைக்கு அந்த பிரெக்னெண்டா இருக்கும் போதே போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். அப்படி இருக்கிற குழந்தைங்களை நம்ம லேபர் ஸ்ட்ரெஸ்ல போட முடியாது. ஸோ நம்ம சிசேரியன் பண்றது தான் சேஃப். அப்புறம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஃபார் த மதருக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்சில வரக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரொம்ப சிவியரா வரும்போது சிசேரியன் தான் சேஃப் மோட் ஆஃப் டெலிவரி போத் ஃபார் த மதர் அண்ட் த பேபி. அதே மாதிரி வேற பல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருதய மதருக்கு ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் விச் மே நாட் மேக் தெம் சூட்டபிள் ஃபார் அ வெஜைனல் டெலிவரி. அப்படி இருக்கும்போது சிசேரியன் பண்றது சேஃப். சிசேரியன் எந்த மாதிரி அனஸ்தீஷியால பண்ணப்படுது அப்படின்னா மோஸ்ட்லி ரீஜனல் அனஸ்தீஷியா, அதாவது ஸ்பைனல், முதுகு தண்டுவடத்துல ஒரு ஊசி போடுவாங்க, இடுப்புல இருந்து மரத்து போயிடும். அப்போ கான்சியஸ்னஸ் போகாது, அப்படியே பண்ணிடலாம். சில சமயங்கள்ல ஜெனரல் அனஸ்தீஷியா, அதாவது பேஷண்ட்டை தூங்க போட்டுருவாங்க. யூஸ்வலா லோ டிரான்ஸ்வர்ஸ் ஒரு பிகினி லைன் கட்னு சொல்லுவோம். ஒரு இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு அந்த குழந்தைய வெளியே எடுத்துருவோம். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில நிமிடங்கள்ல குழந்தை வெளியே வந்துடும். அந்த ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் டைம் எடுக்கும். பிளட் லாஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பட் மோஸ்ட் விமன் வில் கோப் வித் இட். இப்போ சிசேரியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரின் போகிறதுக்கு ஒரு டியூப் போடுவாங்க. ஐவி ஃப்ளூயிட்ஸ், கொஞ்சம் மதருக்கு ஃப்ளூயிட் தேவையில்லையா நரிஷ்மெண்ட்காக, அது போடுவாங்க. ஆப்ரேஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 hours மதர் லிக்விட் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் அதை டாலரேட் பண்ணும்போது she can go on a soft diet. இப்போ enhanced cesarean recovery is becoming very popular. மதரை சீக்கிரமே ஒரு நார்மல் இதுக்கு சீக்கிரமா மொபிலைஸ் பண்ணி நடக்க வச்சு எல்லாம் பண்றது அவங்களோட ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் டெலிவரி ஆன 1 hourலயே இனிஷியேட் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது குழந்தை வெளியே அழுதுருச்சுன்னா நம்ம டிலேட் கார்ட் கிளாம்பிங் இஸ் அவர் ரொட்டீன் ப்ராக்டிஸ். இது குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 30 ml ஆஃப் பிளட்
அந்த பிளசண்டாலேருந்து போகிறதுனால அது குழந்தைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ரொட்டீனாக பண்ணுறோம். அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மதர் ரிகவரிக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம், ஒரு ஃபியூ ஹவர்ஸில் ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக அடுத்த நாள் வந்து அந்த யூரின் போகிற டியூபை எடுத்து அம்மாவை நடக்க வச்சிருவோம். அப்புறம் இப்போ ஆப்ரேஷன் ப்ரெக்னன்சி டெலிவரி அப்படிங்கிறது வந்து ரத்த பிளட் கிளாட்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணுற ஒரு கண்டிஷன். அதனால வந்து பிளட் தின்னிங் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும் மதருக்கு ஒரு வீட்டுக்கு போகிற வரைக்கும். சில டைம் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது, டெட் ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவோம். அதை மதரை வேர் பண்ண வைப்போம். யூஸ்வலாக நியூபார்ன் பேபி வந்து இட் வில் ரெக்வயர் அ ஃபீட் எவ்ரி 2 hours. ஸோ மதருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பெயின், நியூ மதர்ஹுடுங்கிறது புதுசாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். பட் இது ஃபேமிலி சப்போர்ட், டாக்டர் சப்போர்ட் எல்லாம் இருக்கும்போது அதை அவங்க கடந்து வந்துடுவாங்க. யூஸ்வலாக ரெக்கவரி டைம் வந்து இதுக்கு 6 to 8 வாரங்கள் ஆகுது. 3 மாதம் வந்து அதிகப்படியான வெயிட் தூக்கக்கூடாது, கஷ்டமான வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிசேரியன் முடிஞ்சதுன்னா அடுத்த ப்ரெக்னன்சிக்கு குறைந்தபட்சம் இடைவேளை ஒரு 2 to 3 வருஷம் கொடுக்கணும். இப்போ வெஜைனல் பர்த் ஃபாலோயிங் சிசேரியன் செக்ஷன் அப்படின்னா ஒரு சிசேரியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் டெலிவரி ஆகுது பாசிபிள்னா அது பாசிபிள். ஆனால் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து தான். அது ஒரு பேஷண்ட்டை பொறுத்து, அவங்க என்ன காரணத்துக்காக முன்னாடி சிசேரியன் பண்ணினாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டாக்டர் வந்து அந்த ஹோல் கேஸை ரிவ்யூ பண்ணி அவங்க சூட்டபிளான்னு சொன்னால் எஸ், தாராளமாக ஒரு பொண்ணு வந்து வெஜைனல் பர்த் ஃபாலோயிங் சிசேரியன் செக்ஷன் ட்ரை பண்ணலாம். அது சக்ஸஸ் ரேட்டும் 75% to 80% இருக்கு. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லேபர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங் வித் அ பேக்கப் ஆஃப் அன் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் நியூனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட், இந்த மாதிரி செட்டப் இருக்கிற இடத்துல தான் அது நடக்கணும். காரணம், இப்போ ப்ரிவியஸாக சிசேரியன் பண்ண இடம் வந்து ஒரு வீக் ஏரியா, த ஸ்கார் இந்த யூட்ரஸ் இஸ் அ வீக் ஏரியா. ஸோ அடுத்த லேபர் அப்போ அது வந்து விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்ராக்சிமேட்லி 100 and 200 லேபர்ஸ். அது நடக்கிறத தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம VBAC அபேண்டன் பண்ணிட்டு சிசேரியன் பண்ண வேண்டியது வரலாம். So this is about the common questions about cesarean section. நிறைய மக்களுக்கு மித்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பைனல் அனஸ்தீஷியா போட்டதுனால பேக் ஏக் வருமான், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து ஃபைன் நீடில் யூஸ் பண்ணி தான் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. அதனால லாங் டேர்ம் பேக் ஏக்கெல்லாம் வர்றது கிடையாது. இதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடலாம். இது வந்து பயந்துக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் கிடையாது. என்ன டவுட் இருந்தாலும் உங்களோட மகப்பேறு மருத்துவர்கிட்ட நீங்கள் பேசி அதை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம்.